அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்மையில் பாமக இணைந்த நிலையில் அமமுகவும் தற்போது இணைந்துள்ளது. பியூஷ் கோயலை சந்திக்க வருகை தந்த டிடிவி தினகரனுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் நயினார் நாகேந்திரன். அதிமுக, பாஜக, பாமக, அமமுக என 4 முக்கிய கட்சிகளுடன் உருவெடுத்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இணைந்திருக்கிறது. தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அமமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்கிறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பாஜக தரப்புல பங்கேற்றிருக்கிறாங்க. அமமுக தரப்பில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உடன் துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அமமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய பட்டியலை தற்போது பாஜக நிர்வாகிகளிடத்தில் வந்து கொடுத்து தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் 23ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயங்களை எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள். ஏற்கனவே இந்த சந்திப்புல வந்து கூட்டணியில வந்து மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது அமமுக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இணைந்திருக்கக்கூடிய அந்த தகவலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிக்க இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய செயல் திட்டம் என்ன, தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறாங்க. தற்போதைக்கு அமமுக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருக்கிறது. அந்த அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த விவரம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும் என்று தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது, அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியில ஒவ்வொரு கட்சிகளாக சேர்க்கக்கூடிய அந்த பணிகள்ல அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறாங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்னர் தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் கட்சிகளை சேர்ப்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் ஆலோசனை நடத்தினார். 2 நாட்கள் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. அதற்கு 2 நாட்கள் கழித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக பாமக இணைந்தது. பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கையும் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனோடு அன்றைய தினமே இரவே டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில கூட்டணியில பாமக இணைந்திருக்கக்கூடிய தகவலையும் மேலும் தமிழகத்துல எந்தெந்த கட்சிகளை வந்து கூட்டணியில சேர்ப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிந்தது. அந்த அனுபவத்துக்கு பிறகே அமமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கு இசை தெரிவித்து விட்டதாக தகவல் வந்தன. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் அமமுக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இடையே பல்வேறு கருத்து மோதல்கள் இருந்தன, கருத்து வேறுபாடுகள் இருந்தன. எடப்பாடி பழனிசாமி குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து டிடிவி தினகரன் வந்து சொல்லியிருந்தார். அதையெல்லாம் மறந்து விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, ஜெயலலிதா ஆட்சி அமைக்கவே நாங்கள் ஓரணியில் இணைகிறோம் என்று பேட்டி அளித்துவிட்டு தற்போது பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில அமமுக இணைவது என்பது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவை அதிகாரப்பூர்வமாக டிடிவி தினகரனை செய்தியாளர் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். தற்போதைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில அமமுக இணைந்திருக்கிறது. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் வரும் நாட்களில் வந்து பேசி முடிவெடுப்பார்கள் என்று தெரிகிறது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து பாஜக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதியை பெற்றுக்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தான் அவர்கள் தலைமையில கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தொகுதிகளை வந்து பிரித்து கொடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில
பாஜகவிடம் இருந்துதான் அமமுக தொகுதிகளை பெற்றுக்கொள்ளும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது உறுதிப்படுத்துவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 170 தொகுதிக்கு குறையாமல் போட்டியிடுவதற்கு தங்களுடைய விருப்பத்தை பாஜக தலைவரிடத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. 170 தொகுதிக்கு குறையாமல் அதிமுக போட்டியிட விரும்புகிறது என்று தங்களுடைய தரப்பு விஷயத்தை பாஜக தலைவரிடத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது பாமகவும் கூட்டணியில இணைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் 20 தொகுதிகள் 20 25 தொகுதிகள் வரைக்கும் பெற்று போட்டியிட்ட கட்சி பாமக. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணியில மேலும் சில கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும்? அமமுகவும் சில தொகுதிகளை கேட்டிருக்கிறது. குறைந்தது 18 தொகுதிகள் அடங்கிய தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 18 தொகுதிகள் அடங்கிய அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.